கல்கி படம் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பார்த்தாச்சு. அதில வந்து என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஸ்டோரி சொல்ல வரேன். கல்கி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில யார் வந்து மெயின் ரோல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிரபாஸா இல்ல அமிதாப் பச்சனான்னு கேட்டா, இல்லன்னா பைரவாக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இல்ல அஸ்வத்தாமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அஸ்வத்தாமா தான் வந்து ஹீரோவா இருக்காருன்னு கல்கி படம் வந்து மகாபாரதத்துல இருந்து எடுத்த ஒரு துளி மட்டும்தான் சொல்லலாம். மகாபாரதம் நம்மளுடைய பாஸ்ட் ஸ்டோரி ப்ளஸ் ஃபியூச்சரையும் சேர்த்து தான் வந்து கல்கி படத்தோட தீம் வந்து வந்திருக்கு. சரி, இதில் வந்து அஸ்வத்தாமா வந்து ஹீரோவை தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து அஸ்வத்தாமா ஹீரோவா இல்லை வில்லனா? நிஜ லைஃப்பில் அவர் எப்படி இருந்தார், அவரோட பாஸ்ட் எப்படி இருந்தது, அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி சில டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அஸ்வத்தாமாவோட அப்பா வந்து துரோணாச்சாரியர் வந்து நம்மளுக்கு தெரியும், கௌரவரோட குரு. கௌரவருக்கு மட்டும் இல்லை, பாண்டவருக்கும் குரு வந்து துரோணாச்சாரியர் தான். ஸோ துரோணாச்சாரியரோட பையனாக தான் வந்து அஸ்வத்தாமா வந்து வளர்ந்தார். இவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் வளர்ந்தவர். அஸ்வத்தாமாவுக்கு பிறக்கும் போதே வந்து நெத்தியில் வந்து அந்த மணி இருக்குது. அந்த மணியில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. துரோணாச்சாரியர் வந்து ஹஸ்தினபுரிக்கு போகிறாரு. அங்கே வந்து பாண்டவரும் கௌரவரும் இருக்காங்க. அங்கே போயிட்டு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் அஸ்திர விதைகள்லாம் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. மகாபாரதம் யுத்தம் வரைக்கும் பாண்டவரும் கௌரவரும் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. அதனால ரெண்டு டீமுக்கும் சேர்த்து தான் வந்து இவர் வந்து அஸ்திர வித்தைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்துரு. துரோணாச்சாரியரோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பிரம்மாஸ்திரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு, பிரம்மாஸ்திரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு, இல்லைனா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனருக்கும் அதே மாதிரி அஸ்வத்தாமாவுக்கும் மட்டும்தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அஸ்வத்தாமா வந்து மேக்சிமம் வந்து கௌரவர் சைடில் தான் இருந்தார். ஸோ அவரோட சகவாசம் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் கிட்ட தான் மேக்சிமம் இருந்து, துரியோதனன், கர்ணன், அது மாதிரி கௌரவர்கிட்ட தான் வந்து மேக்சிமம் அஸ்வத்தாமா வந்து இருந்தாங்க. ஸோ வழியாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து அஸ்வத்தாமா வந்து கௌரவர் சைடில் தான் இருந்து போராடினார். ஆனால் மகாபாரத யுத்தத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும், கௌரவர் தான் வந்து மேக்சிமம் இழந்தாங்க. இந்த யுத்தத்தில் துரோணாச்சாரியரை வந்து பாண்டவர் கொண்டுட்டாங்க. இதுக்கு வந்து பழி வாங்குறதுக்காக அஸ்வத்தாமா வந்து மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணார். பாண்டவரோட வம்சமே நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுத்தாரு. ஸோ யுத்தம் முடிஞ்சு பாண்டவருக்கு அந்த அளவுக்கு பெருசாக இழப்புன்னு ஏற்படல. ஆனால் கௌரவர் சைடில் தான் வந்து துரியோதனன் வந்து அவரால் வந்து எழுந்திருக்க முடியல, எல்லா எலும்பு ஒடிஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தார். அதே மாதிரி துரோணாச்சாரியர் வந்து இல்லை, எப்படியாவது வந்து பாண்டவரை வந்து பழி வாங்குவோம், அவங்களோட வம்சமே வந்து இருக்கக்கூடாது இந்த பூமியிலன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமா வந்து நினச்சிருந்தார். இதுக்காக வந்து அஸ்வத்தாமா சிவனை வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சார். சிவனோட பிரீத்திக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார். ஸோ கடைசியில் சிவன் வந்து சொன்னார், என்னோட பெரிய பக்தனே வந்து கிருஷ்ணர் தான், அவரோட பிரார்த்தனையில் தான் வந்து நான் வந்து பாண்டவருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராமல் நான் இது வரைக்கும் வந்து காப்பாற்றிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே வந்து நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்கும், பாண்டவரோட வம்சம் கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆகணும், அது உன்னால தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, அதனால அந்த சக்தி உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமாவுக்கு வந்து வரம் கொடுத்துருக்காரு. யுத்தம் முடிஞ்ச பிறகு பாண்டவரோட பசங்கள்லாம் வந்து ஒரு நதிக்கரையில் தான் இருந்தாங்க. அந்த இடம் கண்டுபிடிச்சு அஸ்வத்தாமர் வந்து நடு ராத்திரியில் பெரிய ஒரு ராட்சசனா மாறி எல்லாரையுமே வந்து வெட்டி கொலைப்படுத்திட்டார். அஸ்வத்தாமாவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட அப்பாவை வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்தில் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமே எடுத்து பாண்டவரோட எல்லா சந்ததிகளுமே வந்து அவர் அந்த ராத்திரியில் வந்து கொலை பண்ணிட்டாரு. தன்னோட எல்லா பசங்களும் வந்து அஸ்வத்தாமா கையில் கொண்டுட்டாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்ட திரௌபதி தன்னோட வம்சமே அழிஞ்சு போச்சு, எனக்கு அஸ்வத்தாமாவோட சாவு எனக்கு காணணும்னு சொல்லிட்டு அவர் பெரிய சபதமே எடுத்து. இதை கேட்டு பீமன் வந்து நான் போய் வந்து அஸ்வத்தாமா வந்து கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். ஆனால் கண்டிப்பாக பீமனால் அஸ்வத்தாமா வந்து கொல்ல முடியாது, அதனால வந்து நீ அர்ஜுனனையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து தான் வந்து அஸ்வத்தாமாவை வந்து கொல்ல போனாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியர் வந்து பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுத்தது 2 பேருக்கு தான், அர்ஜுனனும் அதே மாதிரி அஸ்வத்தாமாவும். இவங்க 2 பேர்கிட்டையும் அந்த டைம்லேயே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த அஸ்திரம் வந்து எப்போவுமே வந்து மனிதர்கள் மீது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் அப்படி சொன்னேன்னா, இந்த அஸ்திரத்தோட பவர் தாங்கிறதுக்கு இந்த பூமியில் வந்து சக்தி கிடையாது, அதனால் கண்டிப்பாக இந்த அஸ்திரம் வந்து நீங்கள் மனிதர்கள் மீது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் வந்து இந்த அஸ்திரம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சண்டையில் தான் வந்து அஸ்வத்தாமா இந்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வந்து அர்ஜுனனுக்கு நேராக வந்து தொடுத்து விட்டுட்டார். இந்த சண்டையில் தான் வந்து அஸ்வத்தாமாவும் அர்ஜுனனும் இந்த பிரம்மாஸ்திரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிருஷ்ணன் வந்து பல தடவை சொன்னாங்க, இது மாதிரி அர்ஜுனன்கிட்டயோ அஸ்வத்தாமாக்கிட்டேயும் இந்த அஸ்திரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து திருப்பி எடுக்கணும், ஏன்னா அஸ்திரம் வந்து கூட்டி முட்டிடுச்சுன்னா இந்த உலகமே வந்து அழிஞ்சிரும், இல்லைன்னா பெரிய ஆபத்து வரும், அதனால் இது வந்து
பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து நிறைய தடவை சொன்னார். கிருஷ்ணனோட பேச்சு வந்து அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுனன் வந்து வில்லாளி வீரன் தெரியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு அஸ்திரம் வந்து எப்படி வந்து விடணுமோ அதே மாதிரி கரெக்டாக திருப்பி எடுக்க முடியும். ஆனால் அஸ்வத்தாமாவுக்கு அந்த அளவுக்கு தெரியும். அஸ்வத்தாமாவுக்கு அஸ்திர வித்தியில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் கிடையாது. அவருக்கு வந்து இந்த அஸ்திரம் எப்படி திருப்பி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்டே வந்து சொன்னார். அப்போ கிருஷ்ணன் வந்து சரி நீ வந்து அது வேற ஏதாவது திசையில் வந்து திருப்பி விடு, ஆள் இல்லாத இடத்துக்கு திருப்பி விடுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார். இந்த டைமில் அஸ்வத்தாமா கிட்ட இருந்த அந்த ரிவெஞ்ச் வந்து இன்னும் போல. நான் எப்படியாவது வந்து பாண்டவரோட வம்சமே அழிக்கணும்னு ஒரு ரிவெஞ்சில் தான் வந்து அவர் இருந்தார். பாண்டவரை அழிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த அஸ்வத்தாமாவோட மைண்டில் வந்து இன்னொரு கொடிய புத்தி வந்து வந்துடுச்சு. அர்ஜுனனோட பையன், அதாவது பாண்டவரோட பையன் வந்து அபிமன்யுவோட பொண்டாட்டி வந்து உத்தரா அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதுதான் வந்து பாண்டவருடைய கடைசி சந்ததி, பிறக்க போகிற கடைசி சந்ததி அந்த குழந்தை தான். அப்போது அஸ்வத்தாமா வந்து இந்த குழந்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரம் வந்து உத்தராவோட கர்ப்பத்துக்கு நேர தான் வந்து அவர் விட்டார். அஸ்வத்தாமா விட்ட அஸ்திரத்தில் வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. பாண்டவரோட வம்சமே வந்து அழிஞ்சு போச்சு. இதை பார்த்த கிருஷ்ணர் கோபம் அடக்க முடியாமல் அஸ்வத்தாமா வந்து சபிச்சிட்டார். நீ வந்து எந்த குழந்தைய நீ வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த அஸ்திரத்தை தொடுத்தியோ, உலகத்தில் கடைசி குழந்தைய இருக்கிற வரைக்கும் நீ வந்து சாவ மாட்ட. உன்னோட தேகம் முழுவதும் வந்து தீரா நோய் வரும், உன்னால் வந்து அந்த நோயெல்லாம் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாபம் விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லை, அஸ்வத்தாமா நெத்தியில் இருந்த மணியும் எடுத்துட்டாரு. கிருஷ்ணர் அப்படி சபிச்ச அஸ்வத்தாமா அவர் வந்து கண்காணாத இடத்துக்கு போயிட்டாரு. அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே அதுக்கப்புறமேட்டு தெரியல. ஸோ கம்மிங் பேக் டு கல்கி மூவியில் தான் வந்து அஸ்வத்தாமா வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவர் கையில் வந்து அந்த மணி கிடைச்ச பிறகு தான் வந்து அவர் உடம்புல இருந்த எல்லா நோயும் மாறி அவர் வந்து திருப்பி வந்து பழையபடி ஆகுறாரு. மணி கிடைச்ச அஸ்வத்தாமா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி குழந்தையான கல்கியை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம படத்தில் பார்த்துட்டு இருந்த அஸ்வத்தாமா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வத்தாமா வந்து ஹீரோவா இல்லை வில்லனான்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க அஸ்வத்தாமா வந்து அவர் கௌரவருக்காக வந்து அவர் பண்ணார், அதனால் வந்து அவர் வந்து வில்லன் இல்லை. மகாபாரதத்தில் வந்து அவ்வளோ கதை இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய கதை. ஸோ அஸ்வத்தாமாவை பற்றி சின்ன ஒரு விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.